ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு எப்பயும் போல் ஒரு மெசேஜ். அந்த மெசேஜில் ஒரு என்னென்னா, சென்னையில் உள்ள மேம்பாலங்களுக்கு அடியில் வந்து பூங்காக்கள் அமைக்க போகிறதா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தது. அது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காருன்னு சொல்லி ஒரு கார்டு ஒன்று வந்தது. ஆஸ் யூஷுவல் அது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறது தான். சென்னையில் இருக்கிற பெரும்பாலுமான எல்லாருக்கும் தெரியும், கோயம்பேடு மேம்பாலம் கீழேயும், கத்திபாரா மேம்பாலங்கள் கீழேயும், வேளச்சேரியோடைய மேம்பாலங்கள் கீழேயும், அதே மாதிரி குரோம்பேட்டு, பல்லாவரம் இந்த மாதிரியான மேம்பாலங்களை வந்து அழகப்படுத்துறதுக்கான அந்த மாநகராட்சிகளிலே வந்து ஒரு திட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து சென்னை ஸ்மார்ட் சிட்டி 2.0 2023 வருஷமே வந்து இதை மேம்படுத்துறதுக்கான பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாவேக அரசு பதவியேற்றலிருந்து ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு திட்டங்களும் இது வரைக்கும் செயல்படுத்தலை. திமுக ஆட்சி காலங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு தான் மேலும் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறது வந்து எந்த மாதிரியான அரசியல் தெரியல. அது ஒரு திட்டங்களை வந்து இருட்டடிப்பு செய்ய வச்சு அது தான் கொண்டு வந்துன்றது வந்து தன்னை சார்ந்திருக்கிற கீழே இருக்கிற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலயமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேக் நியூஸு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினா நம்ம பதிலடி கொடுக்கலாம். நாள்தோறும் ஒரு ஃபேக் நியூஸும் ஸ்டிக்கரும் கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன மாதிரியான போக்குன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் பதிலடி கொடுப்போம். எங்ககிட்ட தரவுகள் இருக்குது, எங்ககிட்ட வந்து டேட்டாக்கள் இருக்குது. நாங்கள் அடிக்கடி அதுக்கான பதிவுகளை போட்டுகிட்டே இருப்போம். பார்ப்போம் அடுத்து என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க.